உலகெங்கும் இருக்கும் அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தன்னுடைய அதிசார பயணம் முடிந்து இயல்பு நிலைக்கு மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு பயணிக்க போறார். அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் 16ஆம் தேதி டிசம்பர் மாதம் தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து செவ்வாய் ஆகப்பட்டவர் 8ஆம் தேதி டிசம்பர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த ராசியில இருக்கக்கூடிய, அதாவது இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய சுக்கிரனாகப்பட்டவர் அந்த 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் அந்த தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போறார். அதனால இந்த மாதம் தனுர் ராசியில 3 கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்க போகுது. அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி வக்ர தன்மை முடிந்து இயல்பு நிலையில தான் இருக்க போறாரு. இந்த மாதிரியாக கிரகங்கள் இந்த மாதம் வருடத்தின் இறுதியில இருக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் வரப்போகுது. இந்த சேனலை நீங்க முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ராசியினுடைய பலன்கள் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை தருவதற்காக கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு தன்மைகள் பெரிய அளவுக்கு பாசிட்டிவா இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்ம அதுல இருக்கக்கூடிய சிறிய ஒரு தெய்வ வழிபாடு சொல்லியிருப்போம். அந்த தெய்வ வழிபாடை பிரார்த்தனை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வருடத்தின் இறுதியில இருக்க போது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதம், அதாவது இந்த டிசம்பர் மாதம் 2025 இறுதிக்கு வந்தாச்சு. இது மகர ராசி என்பர்களுக்கு 7.5 சனியினுடைய தாக்கமே இந்த வருடம் ஃபுல்லாவே இருந்தது மேடம். நிறைய மகர ராசி என்பர்களுக்கு 7.5 சனி என்னைக்கு முடிஞ்சதோ அன்னையில இருந்து நிறைய பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா மன ரீதியான குழப்பங்கள், இந்த மாதிரி குடும்பம் ரீதியான பிரச்சனைகள். ஜென்ம சனி 7.5 சனிலாம் இருந்தப்ப கூட நாங்க 2 பேரும் ரொம்ப ஒத்துமையா இருந்தோம் மேடம். என்னைக்கு 7.5 சனி எங்களை விட்டு விலகி போச்சோ அன்னையில இருந்து குடும்ப உறவுகள்னால நிறைய தொந்தரவுகள், என்னால அந்த இடத்துல வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படி எல்லாம் மகர ராசி என்பவர்களுக்கு 7.5 சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிறைய பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்த வண்ணம் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய ராகு பகவான் தான். 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால அதிகப்படியான பொருள் விரயங்கள், தேவையில்லாத செலவுகள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக சேமித்த பணத்தை ஒரே ஒரு வருடத்துல செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருந்திருக்கும். 7.5 சனியில ஒரு பொழுதுல நாங்க வேற விதமாக கஷ்டப்பட்டோம். விபத்துகள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத அலக்கழிச்சல்கள், அடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சிருந்த ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியாகலாம் நாங்க 7.5 சனியில ஒரு பாதிப்பை அடைந்தோம். அப்படின்ற பட்சத்துல இப்போ கடந்த ஒரு வருடங்களாக பாத்தீங்கன்னா நீங்க சேமித்து வைத்த பணத்தை எல்லாத்தையுமே இழந்து நிக்கிறது, உறவுகளை இழந்து நிக்கிறது, அடுத்து தேவையில்லாத வியாதிகளை அனுபவிக்கிறது, இந்த மாதிரியாக அடுத்தடுத்து சில பிரச்சனைகளை இந்த மகர ராசி என்பவர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல அந்த குரு சஞ்சாரம் செய்யறதுனால அவருடைய பார்வை அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் மேல விழறதுனால வியாதிகள் சம்பந்தப்பட்ட நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். அது எங்க இருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னா இடமாற்றம் செய்யறதுனால, அதாவது நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து மாற்று ஊர்ல நீங்க ஒரு மருத்துவ ஆலோசனை பெறது நல்லது. அதாவது ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தீங்க அப்படின்னா வேற டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க போய் அந்த மருத்துவ ஆலோசனை பண்றது நல்லது. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க அந்த மருத்துவத்திற்கு உண்டான சில ஆலோசனைகளை பெறது ஒரு நிவர்த்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா அங்க சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளியிட மாற்றம், நிறைய நிவர்த்திகளை இந்த மகர ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மகர ராசி என்பவர்கள் வேலையில நல்ல ஒரு உயர்ந்த பதவிகளை இந்த டிசம்பர் மாசத்துல இருந்து பெறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். கடந்த காலத்துல பதவிகள் எல்லாமே கிடைச்சா கூட அந்த பதவிகள்ல பெரிய நெருடல்கள், ஏன்டா நமக்கு ப்ரமோஷன் கிடைச்சது அப்படின்ற மாதிரியான சில வெறுப்புகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருந்திருக்கும்.
இந்த மாதத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த உயர்ந்த பதவிகள் உங்களுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்பாக்சன் லெவல், ஒரு திருப்திகரமான ஒரு பொசிஷன் அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இந்த மகர ராசி என்பர்கள் எப்போதுமே எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நபர்கள். எவ்வளவுதான் நாங்களும் எளிமையா போனாலும் எங்களை பிரச்சனைகள் துரத்திக்கிட்டே தான் இருக்கு, கடன்களும் துரத்திக்கிட்டே தான் இருக்கு. இந்த 12 ராசியிலேயே நாங்க மகர ராசி தான் ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் அப்படின்ற அளவுக்கு இவர்கள் அந்த பிரச்சனையின் வெறுப்புக்கே போனதுனால மிகப்பெரிய அளவுக்கு எதுலையுமே ஈடுபாடு இல்லாத ஒரு சூழ்நிலை. நிறைய மகர ராசி என்பர்கள் நான் இப்படியே இந்த குடும்பம் குழந்தைகளை விட்டுட்டு எங்கேயாவது போயிடலான்னு இருக்கிறேன் மேடம், என்னால தாங்கவே முடிய மாட்டேங்குது, எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணி மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஜாதகப்படி ஏதாவது தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்கும். நிறைய மகர ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கர்ம ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முன்னோர்கள் சாபம், அடுத்து பாத்தீங்கன்னா பெண்களினுடைய சாபம்லாம் அதிகமாக இருக்கும். பெண்களினுடைய சாபம் இவர்களுக்கும் பெண்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரிதான் இருப்பாங்க. யார்கிட்டையும் ரொம்ப பெரிய அளவுக்கு பேச மாட்டாங்க, யார்கிட்டையும் ஒரு ஒரு புரிதலோட இவர்கள் வெளியிடத்துக்கு போனாலே ரொம்ப அமைதியை மெயின்டைன் பண்ணக்கூடியவர்கள் நம்ம மகர ராசி என்பர்கள். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எப்படி பெண்கள் சாபம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய முன்னோர்கள் செய்த ஒரு தவறுக்காக இந்த ஜென்மத்துல நீங்க இந்த மாதிரியான தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம செய்த பாவங்கள் நமக்கு அடுத்து மூன்று தலைமுறையினரை தாண்டி தான் பாதிக்கும். நம்ம செய்த பாவம் உடனே நம்மளுடைய குழந்தைகளுக்கு போகுமா? கிடையாது. நம்மளுடைய அடுத்த சந்ததியினருக்கு போகுமா? அது கிடையவே கிடையாது. நம்மளுடைய 3வது தலைமுறையினரை தான் கண்டிப்பா போய் பாதிக்கும். அதனாலதான் எப்போதுமே ஒரு சில புண்ணிய விஷயங்களை, புண்ணிய காரியங்களை எல்லாருமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியான தீராத பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த மாதிரியான சாபங்களும் இந்த மாதிரியான அந்த தசாபுத்திப்படி சில கெடுதலான ஒரு புத்திகளும் இருக்கிறதுனால சில பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அவர்களினுடைய தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள்ல நிறைய விரயங்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். விரயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த தொழில் ரீதியான நிறைய பிரச்சனைகளை, அதாவது எல்லா இடத்துலயுமே பணம் கொடுத்து சரி பண்ணக்கூடிய அளவிற்கு இந்த தொழில் ரீதியான சில பிரச்சனைகள் வரும். அடுத்து வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். வழக்குகள் எல்லாம் நீங்க எளிதாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு. எந்த வழக்குகள் வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கு. அது குடும்பம் ரீதியான வழக்குகள் இருக்கலாம், தொழில் ரீதியாக, அலுவலக ரீதியாக எது சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய அளவிற்கு அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார். வெளிநாடு வெளியூர்ல இருக்கிறவங்க உங்களுடைய வேலையில நிறைய வளர்ச்சி இருக்கும், தொழில் ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கும், குடும்பம் ரீதியான சில பிரச்சனைகள் தொடர்ந்தாலும் அதை சமாளித்து நீங்க வெளியில வரக்கூடிய அளவிற்கு இந்த டிசம்பர் மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த மகர ராசி என்பர்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பனை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க. ஐயப்பன் உங்களுடைய ஊர்ல பக்கத்துல எந்த கோயில் இருந்தாலும் தாராளமாக பிரார்த்தனை பண்ணலாம். அந்த ஐயப்பனுக்கு நல்லெண்ணெய் சாத்தி வழிபாடு பண்றது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்படி வழிபாடு பண்ண முடியாதவர்கள் அந்த நல்லெண்ணெய தானமா கொடுங்க. உங்களுடைய கோயில்ல இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கோ இல்ல வேறு யாராவது நபர்களுக்கோ நல்லெண்ணெயை தானமாக கொடுக்கும் போது உங்களுடைய பூர்வ ஜென்ம பாவம், உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவம், உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொந்தரவுகள் இதெல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.